நட்புகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிறு பூனைக்காளி வந்துட்டு பழம் காலையில் பூ பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ பக்கத்தில் வேறு ஒரு இடத்துல நிறைய படர்ந்துருக்கு. இப்போ வந்து இந்த பாருங்கள், இந்த காய் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். மேலே ஒரு முக்கூண்டு மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். அந்த காய்க்கு மேலே ரொம்ப சாஃப்டாக புசுன்னு சொல்லுவோம்ல, அதுமாரி ஒரு சாஃப்டாக இருக்கும், கூண்டு மாதிரி இருக்கும். இதுதான் அதோட காய் நிறைய இருக்குது. பக்கத்துலேயே பழமும் பழுத்துருக்கு பாருங்கள். இது மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த பழம் சாப்பிட நல்லாயிருக்கும். உடலை இப்படி இருக்குங்க இல்லையா, சாரி தெரியுதா, இந்த பழம் இந்த மேல் தோலை மட்டும் அப்படி எடுத்துகிட்டு இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன அந்த ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையும். அதில் உள்ளே இருக்கிற விதைகள் மாதிரியே இருக்கும். விதைகள் சின்னதாக குட்டியாக சாஃப்டாக இருக்கும். நல்லா கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம், சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். மேல் தோல் எடுத்துகிட்டு இதை மட்டும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதோடைய மருத்துவ பலன்கள் நிறைய இருக்குது. அப்புறமா சொல்லுவோம் அடுத்த பதிவில். ஸோ இப்போ சிறு பூனைக்காளி பழம் பார்த்துட்டிங்க இல்லையா.